வாங்க மக்களே, ஃபர்தராக பார்க்கலாம். அண்ட் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஃபர்தர் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயிலாம் நான் கேட்டேன். அவங்க ஃபஸ்ட்டில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது நீங்கள் கேட்குற சம்பளத்தை நாங்கள் கொடுக்க ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பட் கன்ஃபார்மாக சொல்லலை. ஆஃப்டர் ஃபைனல் இன்டர்வியூ வில் டிசைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபைனல் இன்டர்வியூ வந்தது. நானும் அவைலபிளாக இருக்கேன். பட் எனக்குள்ளே பல கேள்விகள் இருக்குது. நான் வெதர் இந்த இன்டர்வியூவை க்ராஸ் பண்ணி போகணுமா இல்லை இப்படியே விட்டுடணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்றது. அண்டு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் நான் இருக்கும்போது அவங்க எனக்கு இன்டிமேஷன் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் 15 to 20 minutes இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் பி அவைலபிள் தான். ஸோ அகைன் என்னுடைய செல்ஃபை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அட்டன் பண்ணுறதுக்கு. பட் என்னுடைய முழு மனதோடு நான் அட்டன் பண்ணலை. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. 10 minutes வெயிட் பண்ணுறேன். 10 minutes கழித்து தான் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் ஜாயின் ஆகிறாரு. ஜாயின் பண்ண உடனே என்னை கேமராவை என்னுடைய சைடு ஆன் பண்ண சொல்கிறாங்க. நான் வேறு வழி இல்லாமல் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு தென் நான் வெயிட் பண்ணேன், அவங்க சைட்லேருந்து ஆன் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் த ஃபைனல் ரவுண்ட்லேயாச்சும் அப்படின்னு. பட் ஃபைனல் ரவுண்ட்லேயும் அவங்க ஆன் பண்ணல. தென் ஐ ரியலி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். இது வந்து சரியான இது கிடையாது அப்படின்ற மாதிரி. நான் அவங்ககிட்ட ஆஃப் பண்ணோடனே அவங்க எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது, கண்டினியூவாக தான் நீங்கள் ஆனில் தான் வச்சு பேசணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் ஃபார் தட் அப்படின்னு. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட் அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஆன் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தென் நான் சொன்னேன், இல்லை மேடம் சாரி இப்போ முடியாது அப்படின்னேன். தென் அவங்க சொன்னாங்க, உனக்கு டைம் எல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு, அப்புறம் இருந்தீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சாரி மேடம் என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னேன். அவங்க வந்து ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க காலை. நானும் ட்ராப் பண்ணிட்டேன். அவங்களும் ரீசன் எதுவும் சொல்லலை, நானும் கேட்கல. தென் என்னுடைய ரீசனும் நான் சொல்லலை. பட் எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது சொல்லணும் அப்படின்னு.